மூட்டுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்திலே சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், நல்ல கல்வி ஆற்றலை தந்திருக்கிறான், திறமைகளை தந்திருக்கிறான், மனைவி மக்களை தந்திருக்கிறான், குடும்பங்களை தந்திருக்கிறான். இவைகள் ஒன்றும் நாங்கள் வருகின்ற பொழுது சம்பாதித்துக் கொண்டு வந்தவைகள் கிடையாது. இவைகள் ஒன்றும் நாங்கள் பிறக்கின்ற பொழுது எடுத்துக்கொண்டு வந்தவைகள் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ லா தஅலமூன ஷைஆ. என்னை பெற்றெடுத்த தாய் யார் என்று கூட தெரியாதவர்களாக, எதுவுமே அறியாதவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி இருக்க இந்த சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரர்கள் யார்? இந்த காணி பூமிக்கு சொந்தக்காரர்கள் யார்? அல்லாஹ் தந்த அறிவு ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் யார்? இவை அனைத்துக்கும் சொந்தக்காரர்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மட்டும்தான். அல்லாஹ் ஒருவன் தான் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரன். அது என்னுடைய உங்களுடைய பெயரிலே இருக்கலாம். இந்த பூமியை ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் அல்லாஹ் தந்த சொத்தையும் செல்வத்தையும் மனைவி மக்களையும் வைத்து பாவித்து விட்டு நாங்கள் மன்னரைக்கு சென்று விடுவோம். இன்னொரு பரம்பரை, இன்னொரு ஜெனரேஷன் இந்த பூமியை பாவிக்க வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சிறப்பான மாதத்தை தந்திருக்கிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களின் இடையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை நோக்கி அரஃபாவுடைய நாள் வர இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை அடுத்து திங்கட்கிழமை யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பெருநாளுடைய தினம். இந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சில அமல்களை தந்திருக்கிறான், சில பாக்கியங்களை தந்திருக்கிறான், சில பொக்கிஷங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யௌமுன் நஹர் என்று சொன்னாலே அந்த நாளுக்கு பேர் அறுத்து பலியிடுவது, அறுத்து பலியிடுவது, உதஹியா கொடுப்பது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதஹியாவுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நாங்க ஏன் உதஹியா கொடுக்கணும்? இந்த உதஹியா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இத உதஹியா கொடுக்கிறவங்களும் விளங்கி இருக்கணும், உதஹியா கொடுக்க தயாராக இருப்பவர்களும் விளங்கி இருக்கணும். அந்த உதஹியாவோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் இந்த உதஹியாவுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதை விளங்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அல்லாஹி, இந்த உதஹியா என்ன விஷயம்? இந்த உதஹியாக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சொன்னார்கள், கால சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைகளில் சுன்னாக்களில் நின்றும் உள்ள ஒரு விடயம் இது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை, மகனை அறுக்க சொன்ன போது அங்கே அறுக்க சென்று ஆட்டை அறுத்தார்கள், அது அவர்களோடு முடிந்து விட்டது, எங்களுக்கு என்ன சம்பந்தம் யா ரசூலல்லாஹ்? ஃபமாலனா ஃபீஹா ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? கால ஹஸனத்துன் ஹஸனத்துன், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபஸ்ஸு, செம்மறியாடி, முடிகள் நிறைந்த அந்த ஆடி. கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் செம்மறியாட்டுக்கு? சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த செம்மறி ஆட்டில இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்கின்ற இந்த நன்மை இருக்கிறது, இது கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமை வாய்ந்த, 4000 வருஷம் நபிமார்களுடைய சுன்னத்தை கொண்டது. இந்த உதஹியாக்கு 4000 வருஷத்துடைய வரலாறு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. உலகத்திலே இவ்வளவு அறிவு வானத்தை தொட்டாலும் சில விஷயங்களை கிரகிக்க முடியாது, சில விடயங்களை மனிதனுடைய புத்தியால் கணிக்க முடியாது, சில விடயங்களை மனிதனுடைய புத்திக்கு படாது. கடல் எவ்வளவு விசாலமானது! இந்த கடல் நீரின் அளவை யாரால் மட்டிட முடியும்? யாரால் மட்டிட முடியும்?
கடல் நீரின் அளவை யாரால் மட்டிட முடியும்? கடல் நீரையே மட்டிட முடியாது என்றால் கடல் நீரின் நுரையை யாரால் மட்டிட முடியும்? இத்தனை கோடி, இத்தனை லட்சம் என்று சொல்லணுமா? உலகத்தில் இவ்வளவு மரம் மட்டைகள் இருக்கிறது. முழு உலகத்திலேயும் இருக்கின்ற பெரிய பெரிய காடுகள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை மரம் மட்டைகளின் இலைகளின் எண்ணிக்கையை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வின் அறிவுக்கு உட்பட்டது. அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். உலகத்திலே இருக்கின்ற மண் துணிக்கைகளை யாருக்கு எண்ண முடியும்? மண் துணிக்கைகளின் அளவு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஏ அடியானே, நீ உலகத்தில் இருக்கிற மண் துணிக்கை அளவு பாவம் செஞ்சாலும் நான் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அறிவுக்கு தெரிஞ்சது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதிலே ஒரு விடயம் இருக்கின்றது. என்ன? உலகத்திலே இருக்கின்ற மிருகங்களின் ரோமங்களின் எண்ணிக்கையை யாருக்கு சொல்ல முடியும்? இந்த மாட்டிலே இத்தனை ரோமங்கள் இருக்கிறது, இந்த ஆட்டிலே இத்தனை ரோமங்கள் இருக்கிறது, இந்த ரோமங்களின் எண்ணிக்கை இவ்வளவுதான் என்று யாரால் மட்டிட முடியும்? இந்த சுருக்கமான ஒரு ஹதீஸ் போதும் உதுஹியாவின் சிறப்பை விளங்கிக் கொள்வதற்கு. உதுஹியா கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும் தெரியாது. உதுஹியா கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும் சொல்லேலாது. உதுஹியா கொடுத்தா இந்த ஆட்டில் இருக்கிற, இந்த மாட்டில் இருக்கிற அவ்வளவு முடிக்கும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். மா அமில ஆதமிய்யுன் மின் அமலின் யௌமன் நஹர். யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் மின் இஹ்ராக் ஜம், உதுஹியா கொடுப்பதை விட சிறந்த அமலை ஒரு அடியானால் செய்ய முடியாது. உதுஹியா கொடுப்பதை விட சிறந்த அமலை அந்த பெருநாளுடைய தினத்திலே ஒரு அடியானால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த உதுஹியா இருக்கிறது, லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅத்லாபிஹா. நாளைய கியாமத்துடைய நாளையில் வஇன்னஹு லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா, நாளைய கியாமத்துடைய நாளையில் அந்த உதுஹியாவுடைய மாட்டிலே, மிருகத்திலே இருக்கின்ற கொம்பு கியாமத்துடைய நாளையிலே கொண்டு வரப்படும். வஅஷ்ஆரிஹா, அதனுடைய முடிகள் கொண்டு வரப்படும். வஅத்லாபிஹா, அதனுடைய எலும்புகள் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லட்சக்கணக்கு செலவழித்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. 20 லட்சம். பல வருஷங்கள் நாங்கள் சொல்கிறோம், பல வருஷங்கள் நோன்பு நோக்கிறோம், பல வருஷங்கள் நாங்கள் ஜகாத்து கொடுக்கிறோம். உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு கருத்தை சொல்கிறேன். ஹதீஸ்ல எங்கேயுமே வந்தில்ல நீங்க 20 வருஷம் தொழுத காஃபத் கியாமத்னால வரும், எங்கேயும் வந்தில்ல. நீங்க தொடர்ந்து ஹஜ்ஜு செஞ்சாலும், வருஷம் ஹஜ்ஜு செஞ்சாலும், நீங்க ஹஜ்ஜு கொடுத்த இஹ்ராம் புடவையோ, ஹஜ்ஜில போயிட்டு குடிச்ச ஜம்சம் தண்ணியோ நாளைய கியாமத்துடைய நாளையில கொண்டு வரப்படும், எங்கேயும் வந்தில்ல. ஜகாத்து கொடுக்கிறீங்க, உங்களோட ஜகாத்துடைய பணம் கியாமத்துடைய நாளையில் கொண்டு வரப்படும் என்று எங்கேயும் வந்தில்லை. நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க, நோம்புக்கு உண்ற சாப்பாடு, சஹருக்கோ இஃப்தாருக்கோ, இந்த அமல்களோடு இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கியாமத்துடைய நாளையில் கொண்டு வரப்படும் சொன்ன ஒரே ஒரு அமல் அது உதுஹியாவுடைய அமல் மட்டும்தான். உதுஹியா ஹஜ்ஜுடைய நன்மைக்கு ஒப்பாகாது. உதுஹியா தொழுகை, ஃபர்தான தொழுகைக்கு ஒப்பாகாது. உதுஹியா ஃபர்தான நோம்புக்கு ஒப்பாகாது. நான் சொல்லுகிறேன், இது ஒரு சுன்னத் முஅக்கதாவான அமலாக இருந்தாலும், சுன்னத் முஅக்கதாவான அமலாக இருந்தாலும், இந்த உதுஹியாவோடு சம்பந்தப்படுகின்ற அந்த கொம்பு, அந்த எலும்புகள், அந்த முடிகள், அந்த அமலை சுமலை நிறைஞ்ச
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக வரும். ஒவ்வொரு வருஷமும் உதகையா கொடுத்திருந்தா ஒவ்வொரு வருஷத்துடைய அவ்வளவு முடிகளும் கயாமத்துடைய நாளையிலே கொண்டு வரப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகிறேன், இவ்வளவு பெருமதியான இந்த முட்கள், இந்த கொம்புகள் கியாமத்திலே கொண்டு வரப்படும். இந்த முடிகள் கியாமத்திலே கொண்டு வரப்படும். கியாமத்திலே எங்களுக்கு சாட்சி சொல்லுகின்ற இந்த பொருட்களின் மூலமாக உதஹியா கொடுக்கின்ற பொழுது அது கூட்டாகவோ தனிமையிலோ கொடுத்து அந்த பொருட்களை கண்ணியமாக புதைக்க வேண்டும். இவைகள் கியாமத்திலே கொண்டு வரப்படும் என்று சிந்தனை இந்த இடத்துல இருக்க வேண்டும். கண்ட இடத்துல வீசப்படாது. அது நாட்டம் வந்து அடுத்த மனிதனுக்கு துர்நாற்றம் எடுத்து எரிச்சலாகிற அளவுக்கு அது வீணாக்கிடப்படாது. ஒரு கண்ணியமான பொருள், முடியாக இருந்தாலும் தோளாக இருந்தாலும் கொம்புகளாக இருந்தாலும் கண்ணியமானது. ஏன்? கியாமத்துடைய நாளிலே கொண்டு வரப்படும். இதோடு அந்த ஹதீஸ் முடியவில்லை. இன்னும் சொன்னார்கள், وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَن يَقَعَ بِالْأَرْضِ فَسِيبُوا بِهَا نَفْسًا. நாங்கள் ஒரு ஆட்டை அறுக்கின்ற பொழுது, ஒரு மாட்டை அறுக்கின்ற பொழுது இரத்தம் வடியும். அந்த இரத்த சொட்டு இந்த பூமியை அடைவதற்கு முன்னால் அந்த இரத்தம் அல்லாஹ்வை அடைந்துவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை அடைந்துவிடும் என்று சொன்னார்கள். பூமிக்கு விழவே இல்லை சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். அந்த இரத்தம் அல்லாஹ்விடத்திலே சென்றுவிடும். அல்லாஹ் அதன் அந்தஸ்தை அதனுடைய இடத்திலே சேர்த்து விடுவான் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால தான் அன்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட மார்க்கம் எப்படி தெரியுமா? எங்கட மார்க்கத்துல நாங்க புத்திய போடப்படாது. எங்கட மார்க்கம் எவ்வளவு சிக்கனமானதுண்டா, ஆத்துல ஒரு ஆள் உது எடுக்கிறாரு, ஆத்துல ஒரு ஆள் உது எடுக்கிறாரு. செக்கருடைய இமாம்கள் எழுதுறாங்க, 3 தடவை உது எடுத்து அவருடைய முகம் பரிபூர்ணமா கழுவிப்பட்டதுக்கு பின்னாலையும் அவர் மீண்டும் தன் முகத்தை கழுவுறாருண்டா அது இஸ்ராஃப், வீண் விரயம். வீண் விரயம். ஒருத்தருக்கு நல்லா பசி போயிருச்சு, தாராளமா சாப்பிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது கொடுக்கிற காசுக்கு இதை வலிக்கத்தான் உணர்ந்து வயிற்றுக்குள்ள கொட்டுறாருண்டா இது இஸ்ராஃப், வீண் விரயம். அவன்ல மிஞ்சாலும் அநியாயம், அது வயிற்றுக்குள்ள போட்டாலும் அநியாயம். சொன்னாங்க, நிறைக்கிற பெட்டகங்கள்ல நிறைக்கிறதுல ஆக மோசமாக நிறைக்கிற இடம் தான் வயிறுன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ராஃப பத்தி இவ்வளவு பேசுது. இன்னல் முபஸ்ஸிரீன் கானூ இஹ்வான ஷைத்தான். யாரு வீண் விரயம் செய்வாங்களோ இவங்க ஷைத்தான்ட இஹ்வான், சகோதரர்கள் என்று சொன்னாங்க. இஸ்ராஃப பத்தி இவ்வளவு பேசுற எங்கட மார்க்கம் உதுஹியா கொடுக்கிற விஷயத்துல இன்னைக்கு நாங்க எங்களுக்கு ஒரு ஸ்டைல, எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றோம்? ஒரு உதுஹியாவை கொடுத்துட்டு, போன வருஷம் தானே உதுஹியா கொடுத்த, இந்த வருஷம் ஒரு டொய்லெட்டை கட்டி கொடுங்களே, இந்த வருஷம் ஒரு குமரு காரியத்தை செய்யுங்களே, இந்த வருஷம் இந்த ஸ்கூலுக்கு கொடுங்களே, இந்த மதரசாவுக்கு கொடுங்களே, இந்த வருஷம் இந்த வீட்டுல கூரையை போட்டு கொடுங்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், குமரு காரியத்துக்கு சல்லி கொடுக்கிறது நன்மை தான், ஸ்கூலுக்கு சல்லி கொடுக்கிறது நன்மை தான், பள்ளிக்கு சல்லி கொடுக்கிறது நன்மை தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா உதுஹியாட நன்மைய அதால அடைஞ்சு கொள்றதுக்கு இயலாது. உதுஹியாட நன்மைய அதால அடைஞ்சு கொள்றதுக்கு இயலாது. உதுஹியாட நன்மை உதுஹியா தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில 100 உதுஹியா கொடுத்தாங்க, 100 ஒட்டகங்களை அறுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் பொருளுக்கு அறுத்துக்கோங்க. சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய மாடி வீட்டுல வாழ்ந்தவங்க அல்ல, பெரிய பெரிய பெலஸ்ல இருந்தவங்க அல்ல. உங்களுக்கு பசி வார நேரம் ஒவ்வொரு ஒட்டகத்தை அறுத்து தின்னுங்களே, இந்த உடல் இருந்துச்சு. அதே நாள்ல அதே இடத்துல சாந்த கையால 63 ஒட்டகங்களை அறுத்தாங்க. அப்ப
உதுஹியா எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு நன்மை. உதுஹியா 1 கொடுக்கணுமோ 1 கொடுங்க, 100 கொடுக்கணுமோ 100 கொடுங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்து இருக்கிறாங்க. மார்க்கத்தில் எங்கட புத்திய போட வேணாம், மார்க்கத்தில் நீங்க உங்களோட அறிவை பாவிக்க வேணாம். உதுஹியாவுடைய நன்மை உதுஹியா கொடுப்பதால மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரனுமிக்க பெரியவர்களே, சில மஸ்அலாக்களை ஊண்டி பேசணும் சமூகத்தில். என்னுடைய ஹுத்பா உதுஹியாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால சில மஸ்அலாக்களை பேசுவோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அடுத்த மூணாவது ஹதீஸ் என்னுடைய ஹுத்பா. நான் எப்பயுமே எல்லா மிம்பர்லையும் எல்லா இடத்தையும் சொல்றதுதான், எனக்கு சர்டிபிகேட் தேவையில்லை. நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல இல்லாட்டி என்ன பொக்கெட்டுக்கும் தேவையில்லை. நான் எதிர்பார்க்கிறது எந்த மிம்பர்ல நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் எழுப்பி போறேன்டா அவர் பரிபூர்ணமான விளக்கத்தோட போகணும். அதுல சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். சந்தேகம் வரணும், அது கேட்கப்படணும், அது தீர்க்கப்படணும். மூணாவது ஹதீஸ். ஒன்னாவது நான் ஹதீஸ் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், சஹாபாக்கள் கேட்டாங்க இந்த உதுஹியாக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ், இந்த கொம்புகள் இந்த முடிகள் கியாமத்திலே கொண்டு வரப்படும் என்கின்ற ஹதீஸ். மூணாவது ஹதீஸ், என்னுடைய ஹுத்பால 3 ஹதீஸ் தான் சொல்ல போறேன், யாரும் மறக்க வேணாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யா ஃபாத்திமா, ஏ ஃபாத்திமாவே, கூமி ஃபஷ்ஹதி உத்ஹியதகி. ஃபாத்திமா எழும்புங்க, எழும்பி நீங்க ரெடி ஆகுங்க, உங்களோட உதுஹியாவை கொடுங்க, உதுஹியாவை கொடுங்க. மகளுக்கு பாப்பா சொல்ற, எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர்க வாழ்க்கையில இருக்கிற படிப்பினை இருக்குது. இந்த ஒவ்வொரு படிப்பினையும் ஒவ்வொரு ஹதீஸையும் இதுல ஹெட்லைன் எடுத்து ஆரம்பத்தை எடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு கோர்ஸாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. மகள்டையும் வாப்படையும் ரிலேஷன் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு கோர்ஸ். இதுக்கு டிப்ளமா இருக்குது, இதுக்கு ஹை நேஷனல் HND இருக்குது, இதுக்கு ஹை நேஷனல் டிப்ளமா இருக்குது, இதுக்கு டிகிரி இருக்குது, படிச்சு கொடுக்குறாங்க. உளவியல் துறையில் இது ஒரு கோர்ஸ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அழகா மகளோட பேசுறேன்னு பாருங்க. யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே எழும்புங்க, உங்களோட உதுஹியாவை கொடுங்க சொல்லிட்டு அதுல என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபாத்திமா, இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பி அவ்வலி கத்ரத்தின் தக்துரு மின் தமிஹா மக்ஃபிரத்தன் லிகுல்லி ஸம்பின் சொன்னார்கள். பி அவ்வலி கத்ரத்தின் தக்துரு மின் தமிஹா, அந்த அறுக்கிற உதுஹியாவுடைய பிராணியிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுமே, இந்த ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழ முன்னால அல்லாஹ் உங்களோட அவ்வளவு பாவத்தையும் மன்னிக்கிறான். உங்களோட அவ்வளவு பாவத்துக்கும் அது தௌபா செஞ்சுட்டு மன்னிக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த ரத்தம் இந்த பூமியில விழுது என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழ எவ்வளவு நேரம் போகும்? ஒரு செகண்ட், 2 செகண்ட். எவ்வளவு வருஷம் பாவம் செஞ்சிப்போம், எவ்வளவு பாவம். பேச்சால, கண்ணால, உள்ளத்தால, இந்த காதுகளால, எங்கட சிந்தனையால எவ்வளவு பாவம் செஞ்சிப்போம், எவ்வளவு பாவம் செஞ்சிப்போம். ஒரு செகண்ட்ல அந்த சொட்டு ரத்தம் கீழே விழ முன்னால லிகுல்லி மக்ஃபிரத்தன் லிகுல்லி ஸம்பின், உங்களுடைய எல்லா பாவத்துக்கும் அது பரிகாரமாக ஆகிடும். அதுக்கு பிறகு சொன்னாங்க, அம்மா ஃபாத்திமா விளங்கிக்கோங்க, இன்னஹு யுஜாஉ பிலஹ்மிஹா வ தமிஹா துதஉ ஃபீ மீசானிக 70 ضعفன். ஃபாத்திமா, முன்னால ஹதீஸ்ல கொம்பு கியாமத்தில் வரும்னு சொல்லப்பட்டது, எலும்புகள் கியாமத்தில் வரும்னு சொல்லப்பட்டது, அதனுடைய முடிகள் தோல் கியாமத்திலே கொண்டு வரப்படும் என்று சொன்னது. பேலன்ஸ் என்ன இருக்குது? ரத்தமும் இறைச்சியும்.
இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபாத்திமா இன்னஹு யுஜாஉ பிலஹ்மிஹா வ தமிஹா, நாளைய கியாமத்தில் இந்த இரத்தமும் இந்த இறைச்சியும் உங்களுக்காக கொண்டு வரப்படும். கொண்டு வந்து என்ன செய்யப்படும்? தூதஉ ஃபீ மீசானிக, உங்களோட மீசான்ல வைக்கப்படும். அது ஒரு உதஹியாவா வைக்கப்படுமா? ஒரு 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 ரத்தமா வைக்கப்படுமா? இல்ல, சொன்னாங்க 70 மடங்காக பெருக்கி அல்லாஹ் அவங்களோட மீசானை கொண்டு வருவான். எவ்வளவு பெரிய பாக்கியம் மேலானவர்களே. இத சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுப்பினார். அபூ ஸஅத்னு சொல்லக்கூடிய சஹாபி எழும்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இவ்வளோ ஒரு சிறப்பான ஹதீஸை சொன்னீங்களே, இது உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமா? ஏன்னா உங்களோட குடும்பம் அஹ்லுல் பைத், ரொம்ப கண்ணியமானவங்களே, இது உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமா? சொன்னாங்க, قال لآل محمد خاصة أو للمسلمين عامة, முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் இந்த அமலை செய்வார்களோ இந்த அத்தனை பேருக்கும் இந்த கூலி கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு சிறப்பான ஒரு அமல் தான் இந்த உதுஹியாவுடைய அமல். எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, நான் உதுஹியா கொடுக்க தகுதியா இல்லையா? உதுஹியா கொடுக்க நான் தகுதியா இல்லையா? எனக்கு உதுஹியா கொடுக்க ஏழுமா ஏலவா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் 3 பொருள் தான் இருந்துச்சு. ஒன்று தோல் துருத்தி, தண்ணி எடுக்கிற தோல் துருத்தி. ரெண்டாவது தலையணை, ஈச்சம்பழ கொட்டைகளால, கொட்டன் பிலோ இல்ல, கொட்டன் தலையணை இல்ல, ஈச்சம்பழ கொட்டையால செஞ்ச தலையணை. மூணாவது ஒரு பாய். அல்லாஹ்வுடைய தூதர் பாயில படுத்துட்டு எழுமினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏண்ட ஹபீபுடைய முதுகுல அந்த பாயிட அச்சிகளை நான் பார்த்தேன். 10 வருஷம் தொடர்ந்து உதஹியா கொடுத்திருக்கிறாங்க. ஃபாத்திமாட வீட்டுல என்ன இருந்துச்சு? இன்றைக்கு நாங்க எங்கட வீட்டை கொஞ்சம் எடுத்து பார்ப்போமா? எங்கட வீட்டுல இருக்கிற சோஃபா செட்ட விலை என்ன? ஒரு பங்கு நான் நினைக்கிறேன் 40,000 அல்லது ஒரு 35,000 வரும்னு நினைக்கிறேன். ஒரு பங்கு 45,000 அல்லது ஒரு 35,000 வரும்னு நினைக்கிறேன். 40,000 வச்சுக்கோங்களே, 30,000 வச்சுக்கோங்களே. எங்கட வீட்டுல இருக்கிற சோஃபா செட்ட விலை என்ன? எத்தனை லட்சம்? நாங்க இன்னைக்கு உடுப்பு கழுவ வாங்கி கொடுத்துக்கிற வாஷிங் மெஷின் விலை என்ன? எங்கட வீட்டுல இருக்கிற ரைஸ் குக்கர், எங்கட வீட்டுல இருக்கிற பெட் செட், ரூம் செட் விலை என்ன? எத்தனை லட்சம்? எத்தனை கபட்டிங்க எங்கட வீட்டுல? வீட்டுக்கு டைல்ஸ் பிடிச்சி, கிச்சனுக்கு டைல்ஸ் பிடிச்சி, பாத்ரூமுக்கும் டைல்ஸ் பிடிச்சி, அதுக்கு ஸ்பெஷல் கமெண்ட் போட்டு எவ்வளவு செலவழிச்சிக்கிறோம், எவ்வளவு செலவழிச்சிக்கிறோம். என்கிட்ட ஒரு ஆட்டாக்கு சொந்தமா இருக்குது, ஆட்டாவோட சொந்தமா வச்சுக்கிறேன். ஒரு பைக்கை நான் சொந்தமா வச்சுக்கிறேன். எனக்கு இத்தனை ஏக்கர் காணி இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்னும் ஒரு உதஹியா கொடுத்தில்லண்டா என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்றதை நாங்க நினைச்சுக்கொள்வோம். நாங்க நினைச்சுக்கொள்வோம். சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்த வருஷம் நீங்க ஹயாத்தோட ஆரோக்கியமா இந்த இடத்துல இருப்பீங்க என்று உங்களுக்கு உறுதியாக இருந்தா நீங்க யாருமே உதவியா கொடுக்க தேவை. அடுத்த வருஷம் கொடுத்துக்கோங்க. என்ன கேரண்டி இருக்குது? என்ன கேரண்டி இருக்குது? அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா? இருந்தா ஆரோக்கியமா இருப்போமா இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மஸ்அலாவை சொல்லுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள், தவறாக புரிய வேண்டாம். இன்று வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை பெருநாள், செவ்வாய் புதன் வியாழன் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நான் அந்த மஸ்அலாவை சொல்ல முன்னால உதாரணத்தை சொல்றேன். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் காசு தர இருக்கிறாரு, ஒரு 50,000 ரூபாய் தர இருக்கிறாரு. சில்மியாபுரையை பொறுத்த வரைக்கும், எங்கட ஊரை பொறுத்த வரைக்கும் மரக்கறிகளை கலட்டினா உடனே காசு கிடைக்கிறது இல்லை. அது ஒரு 5 நாள் போகும், சில நேரம் ஒரு மாசம் போகும். கழட்டி கொடுத்துருக்கிறீங்க, அதனுடைய காசு வெள்ளிக்கிழமை தான் கிடைக்குது. அப்படின்னு இருந்தா ஃபிக்ஹ் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட கடனை வாங்கி அந்த உதஹியாவை கொடுக்கலாம். எப்படி? இன்னொருத்தர்கிட்ட கடனை வாங்கி உதஹியாவை கொடுக்கலாம் என்று ஃபிக்ஹ் சொல்லுது.
இப்ப நான் மொட்டையா கடன் எடுத்து கொடுக்கலும்டா அது வேற மாதிரி போயிருக்கும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஐயாமு தஷ்ரீக்கு பிறகு காசு கிடைக்கிறது 100% ஊர்ஜிதம். அப்படி இருந்தா சித்தத்தில் ஒரு இடம் தந்திருக்கிறாங்க, கடன் எடுத்தும் கொடுக்கலாம். பெருமைக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, பெருமைக்கு செஞ்சா கடன் எடுக்கிறது ஹராம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, இவ்வளவு சிறப்பான இந்த அமலை அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு 3 நாள் டைம் தந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அல்ல, 3 நாள் இருக்குது. அதுலயும் ஒரு சலுகை என்ன தெரியுமா? லட்சக்கணக்கு. இந்த முறை ஹஜ்ஜுக்கு போறது 22 லட்சம். 22 லட்சம். இதுல யாருக்கும் பார்ட்னர் ஆகுறதுக்கு இயலாது. நான் 10 லட்சம் தாரேன், நீங்க 10 லட்சம் போடுங்க, நீங்க போயிட்டு ஹஜ்ஜ செஞ்சுட்டு வாங்க, ஏண்ட ஹஜ்ஜு நிறைவேறும் எங்கேயாவது இருக்குதா? ஒரு ஆளுக்கு நோம்பு பிடிக்கலாம். ஹஜார் நானும் நீங்களும் மாறி மாறி நோம்பு பிடிப்போம். சஹர் செஞ்சு நான் ஒரு 12 மணி ஆங்காட்டி நோம்பிக்கிறேன், 12 மணியிலிருந்து மகரிப் ஆங்காட்டி நீங்க இருங்க, 2 பேரும் எங்கள்ட நன்மையை பிரிச்சு கொள்வோம். நோம்புல இன்றைக்கு எங்கேயாவது அப்படி ஒரு சலுகை இருக்குதா? தொழுகையில இருக்குதா? ஜகாத்துல இருக்குதா? எதுலையுமே இல்லை. ஆனா உதஹியால ஒரு மாட்டுக்கு, ஒரு மாடு 2 லட்சம்டா, 2,50,000 உங்களுக்கு 7 பேர் சேரணும். ஒரு பங்கு 30,000 வருது என்று சொன்னா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு 100 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கணக்கு பாருங்களே. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேர்த்தா வருஷத்துக்கு 36,000. ஒரு டீ எவ்வளவு? 150 ரூபாய். ஒரு டீ 120 ரூபாய். 2 பராட்டா கறி 300 ரூபாய் இல்லையா? ஒரு கிலோ சீனிட விலை. இந்த காலை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், பகல் சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு செலவழிக்கிறோம், உடுப்புக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த வருஷம் நீங்க போன வருஷம் ஹஜ்ஜு பெருநாள் இருந்து இந்த வருஷம் செலவழிச்ச செலவு கொஞ்சம் மனசு கெடுங்களே. எத்தனை லட்சம் செலவழிச்சிக்கிறீங்க? ஒரு 35,000 கொடுத்து பங்கு சேர்ற அளவுக்கு நான் வசதி இல்லாத வேண்டா. நான் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி கெட்ட ஒரு அடியான், நான் எவ்வளவு நன்றி கெட்ட அடியான். அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த குடும்பம், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் தந்த லாபம், இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனா எங்களுக்கு ஆசை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மாட்டுல ஒரு பங்கு சேரலாவா? ஒரு பங்கு சேரலாவா? ஒரு பங்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையா? நாங்க நினைக்கிற வசதி இல்ல. வசதி வாகனத்துல வரணும், சொந்த வாகனம் இருக்கணும், ஆஜியாரா இருக்கணும், இப்படி எல்லாம் இல்லது. யாருக்கும் கொடுக்கலாம், ஒரு ஏழைக்கும் கொடுக்கலாம், மிஸ்கீனுக்கும் கொடுக்கலாம். நிறைய பேர் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மிக்க பெரியவர்களே, உதுஹியாவுடைய அமல் ஒவ்வொரு ஊரிலையும் சிறப்பாக நடக்கணும். ஏன்? இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகின்ற செயல். இதிலே பங்கு கொள்ள வேண்டும். நானும் ஒரு பங்குதாரியாக ஆக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மிக்க பெரியவர்களே, உதுஹியா அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகின்றது. இந்த உதுஹியாவுடைய விஷயத்துல நாங்க சில மசாலாக்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். இப்ப அறுக்கிறதுக்கு சில நேரம் நாங்க கூலி ஆட்கள் எடுப்போம், கூலிக்கு ஆள் எடுப்போம். அவருக்கு ஒரு 5,000 10,000 கொடுக்க வேண்டி இருக்கும். இன்றைக்கு நிறைய ஊர்ல என்ன நடக்குதுண்டா, உதுஹியான பொருட்களை கூலியா கொடுக்க ஏலான்றது எங்களுக்கு தெரியும். ஒரு மாடு அறுக்கிறோம், ஆனா இப்படி நடக்குது. ஒரு ஆள் 5,000 ரூபாய் பேசி ஒரு மாடை உதுஹியாட வேலைக்கு நாங்க எடுத்திருக்கிறோம். எடுத்துட்டு அவர் சொன்னார், இந்த மாட்டுட தலையை எனக்கு தாங்கன்றாரு. இப்ப காசு கொடுக்க கொள்ள இவர் காசு கொடுக்கிறவர் சொல்றாரு, மாட்ட தலையையும் எடுத்தானே ஈக்கிறீங்க, 4 மாட்ட காலையும் எடுத்தானே ஈக்கிறீங்க, 5,000 ரூபாய் வேணுமா உங்களுக்கு? 5,000 ரூபாய் உங்களுக்கு வேணுமா? சரி பரவாயில்ல, ஒரு 3,000 ரூபாய் தாங்கன்றாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாட்டுட தலையும் இந்த மாட்டுட காலும் அவருக்கு கூலியா போகுது. இந்த மாட்டுட தலையை இவர் எடுத்ததால, காலை எடுத்ததால நாங்க கொடுக்கிற கூலியை குறைச்சு கொடுக்கிறோம். அவருக்கு இது கூலியா போகுது. இது உதுஹியால கூடாது. உதுஹியாட பொருட்களை கூலியாக கொடுக்க முடியாது. எந்த அளவுக்குன்னா கௌரையும் கொடுக்கலாது.
கயிறை கூட கொடுக்கிறாரு. சமூகத்தில் இது சும்மா நடக்குது. ஒருத்தர் மாட்டை புரகஸ்லேன்னு எடுத்துக்கொண்டு வராரு, தூர இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாரு. மாட்டை கட்டிட்டு சொல்றாரு, அடுத்தது இந்த கவுத்தை எனக்கு தாங்கன்றாரு. திருப்பி நாங்க சொல்லணும், இது கூலியா கேட்கறீங்களா சும்மா சும்மா சதக்காவா கேட்கறீங்களா? அவருக்கு கூலி வேறையா கொடுக்கணும், அந்த கவுத்தை விருப்பம் தான் சதக்காவா கொடுக்கணும். அடுத்தது இந்த உதுஹியாவுடைய விஷயத்துல, உதுஹியாவை அறுக்கிற நேரம் நாங்க மஸ்ஜிதில் அறுக்கிறோம், அல்லாஹுடைய மாளிகையில அறுக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கட அவுரத்து விளங்கப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சாரம் ஒன்றை கட்டி கொண்டு உள்ளுக்கு ஒரு காட்சட்டை ஒன்றை ஒரு கழுத்தனை போட்டுக்கொண்டு வருவாங்க. அது அவருடைய முழங்காலுக்கு மேலே இருக்கும். இவர் சாரத்தை ஒசத்தி கொண்டு உதுஹியாட வேலை செய்வாரு, இவருடைய அவுரத்து தெரிப்பட்டு கொண்டிருக்கும். இது ஹராம். அவுரத்தை வெளியே காட்டுறது ஹராம். இது அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய மாளிகை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வழிமுறை. பெரிய நன்மை இருக்குது, பெரிய நன்மை இருக்குது. சில ஊர்கள் என்ன செய்வாங்கண்டா, உதுஹியா கொடுக்கிறவங்களுக்கு சதகாக்கள் கொடுப்பாங்க, ஹதியாக்கள் கொடுப்பாங்க. சில பெண்கள் அந்த உதுஹியாவுடைய எந்த அளவுக்கு உதுஹியாவை முக்கியத்துவப்படுத்திக்கிறாங்கன்னு பாருங்க. சில ஊர்களில் உப்பு அனுப்புவாங்க. எப்படின்னா, சில பெண்கள் வாங்கி அனுப்புவாங்க, இந்த மாட்டுக்கு உப்பு போடுங்க, இந்த உப்புடைய செலவு ஒன்று இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த உதுஹியாவுடைய வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அவ்வளவு சிறப்பாக இந்த அமலை செய்யணும்ன்ற தேவை. யாரும் பயப்பட தேவையில்ல, இது உதுஹியாவுடைய பங்கோட சேராது. நீங்க உதுஹியா செய்யறவங்களுக்கு, உதுஹியா வேலை செய்யறவங்களுக்கு, உதுஹியால ஈடுபட்டவங்களுக்கு இந்த கணக்குல நான் சாப்பாடு கொடுக்கிறேன்டா, இந்த சாப்பாடு உதுஹியாவோட சேராது. நீங்க உதுஹியா கொடுக்க வசதி இருந்தா உதுஹியா தான் கொடுக்கணும். ஏண்ட கணக்குல முழு செலவும் ஏண்டத்தான். ஆனா இவர் ஒரு பங்கு சரி உதுஹியா சேர்ந்து இல்ல, இது உதுஹியாட பங்குல சேராது. இவர் வசதி இருந்தா உதுஹியா கொடுக்கணும். உதுஹியாவையும் கொடுத்துட்டு மேல் மிச்சமான சதக்கா செய்யறாரு, பிரச்சனை இல்லை. அல்லது உதுஹியா கொடுக்க வசதியே இல்லை, ஒரு 2000 ரூபாய் காசை கொடுக்கிறாரு, அது உதுஹியால சேராது, அது இவருடைய சதக்காவாகத்தான் இருக்கும். அடுத்தது மஸ்ஜிதுடைய மாஹோல்ல, மஸ்ஜிதுடைய சூழல் இந்த உதுஹியாவுடைய வேலை செய்யறோம். ஒரு மாட்டை அறுத்துட்டு ஒரு ஓரத்துக்கு பேச்சு இவருடைய சாரமிக்கும் முழங்காலுக்கும் மேலெல்லாம் ரத்தம், ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு கையில் ஒரு சிகரெட் எடுத்து அடிப்பாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சங்கையான அமல் இந்த உதுஹியாக்கு நடத்தி. இது இந்த ஊர்ல மட்டுமல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், பயான் ரெக்கார்ட் ஆகுது. இது முழு இலங்கையுடைய நாட்டு மக்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மஸ்ஜிதும் கண்ணியமானது. மஸ்ஜிதுடைய இந்த மரியாதையை பாதுகாக்கணும். இந்த மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ள இந்த அசிங்கமான செயல்கள் செய்யறவங்களை எடுக்காமிக்கிறது நல்லம், அல்லது அவங்களுக்கு புத்திய சொல்லிக் கொடுங்க. அப்படியான அசிங்கமான செயல்களுக்கு இந்த உதுஹியாவை தலைமை தாங்கி நடத்துறவங்க இடம் கொடுக்க வேணாம். ஒரு கண்ணியமான அமல், ஒரு கண்ணியமான அமல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுஹியாவை எடுத்துக்கொண்டு போறீங்க, கட்டாயம் இந்த உதுஹியா கொடுக்கிறவங்களுக்கு உங்களோட குடும்பம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்குது, துஆ செய்ய கடமைப்பட்டிருக்குது. அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு, எத்தனையோ நோய் இருக்கு, எத்தனையோ செலவு இருக்கு, உதுஹியா கொடுக்கறாங்க இந்த ஊர் மக்கள் தின்னணும்ன்றதுக்காக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில ஊர்ல வளமை இருக்குது, உதுஹியா கொடுக்கிறதுக்கு முன்னால அவ்வளவு ஊர் மக்களையும் ஒன்று சேர்த்து துஆ செஞ்சு அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லி கொடுக்கிற உதுஹியாவுடைய வளமை இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த 2 கிலோ இறைச்ச 3 கிலோ இறைச்சி எடுத்துக்கொண்டு போயிட்டு முள்ளத்தான் போட்டு தொலைச்சிக்கிறான், பாரு எனக்கு வந்து பார்சல் என்று முணங்காம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. இந்த உதுஹியா கொடுத்தவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், செல்வத்துல பரக்கத் வரணும், இவங்க பல ஹஜ்ஜுகள் செய்யணும், ஒவ்வொரு வீட்டிலையும் துஆ செய்யப்படணும். எங்க வீட்டுக்கு 4 கிலோ இறைச்சி கிடைச்சிக்குது, பக்கத்து வீடு வேற மஹல்லா 1 கிலோ சரி கிடைக்கல, 4 கிலோவையும் வச்சு கொண்டு தனியா சாப்பிடாம 1 கிலோ இறைச்சா அவங்களோட வீட்டுக்கு கொடுங்க, அவங்களோட வீட்டுக்கு கொடுங்க. இந்த மஹல்லாக்கு 10 மஸ்ஜிதுகள் இருக்குது, 9 மஸ்ஜிதுகள்ல தான் இது உட்படுது. ஒரு மஸ்ஜித், ஒரு தக்கியா
இதுக்கு வெளியே வருது இல்ல, இந்த மஸ்ஜிதுக்குள்ள வருது இல்ல, அல்லது தூர இடம் இருக்குது அங்க ஒரு இறைச்சி பார்சலும் போகுதில்லைண்டா, ஒரு ஒன்றுமே போகுதில்லைண்டா, உங்களோட இறைச்சால கொஞ்சம் கொடுங்க. இது அத்தைமுத்தாம், ஒரு நார்சா, இது கிலோ கணக்கு சாப்பிடணும்ன்றது இல்ல, இது முஸ்லிம் உம்மத்துக்கு இல்லாதவங்களுக்கு போய் சேரணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுஹியாவுடைய இறைச்சிகள் அந்நிய மக்களுக்கு பங்காக கொடுக்க முடியாது. நாங்க வீட்டுல சமைச்சிருக்கிறோம், எங்களை தோட்டத்துல 4 பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு கறி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுல கறியை போட்டு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. சில அந்நிய மக்கள் வந்து கேட்பாங்க, உதுஹியா தானே, ஒரு பங்கு தாங்களே, எங்களுக்கும் ஒரு பார்சல் தாங்களே. ஒரு பங்கு அப்படி கொடுக்கறதுக்கு இயலாது. இது ஒரு இபாதத், இது முஸ்லீம்களுக்கு பேச்சு சேரணும், 3 கூட்டத்துக்கு பேச்சு சேரணும். ஒன்று உறவினர்கள் உதுஹியா கொடுக்கிறாங்கன்னா அந்த உறவினர்களுக்கு பங்கு போகணும். 2வது வப்தா பிமன் தஊல், 2வது உறவினர்கள், 3வது மிஸ்கீன்கள், அடுத்தது ஏழைகளுக்கு ஒரு பங்கு போகணும். அந்நிய மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இயலாது. அவங்களுக்கு சமைத்து அல்லது எங்களுக்கு கிடைச்ச கறியில சதகா அத்தைமுத்தாம் என்ற அடிப்படையில் ஒரு துண்டு 2 துண்டை கொடுக்கலாம். இதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்றது, எல்லா மசாலாக்களையும் பேச போன நேரம் கொடுக்கறதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மசாலாக்களை உலமாக்கள்கிட்ட அணுகி சங்கையான முறையில் அதை கேட்டு தெளிவோட செய்யுங்க. இவ்வளோ பெருமதியான அமல பொடுப்போக்கால வீணாக்கிறவானம். ஒரு ஊர்ல உதுஹியாவுடைய நிகழ்ச்சி நடக்குதுண்டா, அந்த உதுஹியா செய்யறதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கும், ஒரு கமிட்டி இருக்கும். இந்த உதுஹியால பிழை நடந்தா, அறுப்பு பிழையாகினா, இதுல பிரச்சனை வந்தா, இந்த உதுஹியா கமிட்டி அந்த உதுஹியாவுடைய அவ்வளோ மாட்டுக்கும் அந்த உதுஹியா தந்தவர்களுக்கு வகை சொல்லணும்ன்றத மறந்துடவானோம். எனவே இதுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இதுக்கு உதுஹியாக்கென்று தனி நிர்வாகிகள் இருந்தா அவங்க இதுல கவனம் செலுத்துங்க. அல்லாஹுக்காக வேண்டி சரியா இதை செஞ்சு பரிபூர்ணமான அமலை நன்மையை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக, உலகத்திலே கண்ணியமாக வாழ வைப்பாயாக, உலகத்திலே கண்ணியமாக மரணிக்க வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை எங்களை விட அறிந்த ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், அவ்வளோ தேவைகளையும் கண்ணியமாக நீ நிறைவேற்றி தருவாயாக, கண்ணியமாக நிறைவேற்றி தருவாயாக. இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், சாலிஹான மக்களை உருவாக்குவாயாக, ஹக்கான உலமாக்களையும் தாய்களையும் உருவாக்குவாயாக, தீனுடைய கேந்திர ஸ்தலமாக ஆக்குவாயாக. இந்த ஊருடைய எல்லா அமல்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், பரம்பரைகளுக்கு செழிப்பான ஊராக ஆக்குவாயாக, முழு உலகத்துக்கும் உதாரணமான ஊராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இங்கிருந்து வெளியாகக்கூடிய இந்த ஊருடைய புத்திஜீவிகள் முழு உலகத்துக்கும் சேவை செய்யக்கூடிய சாலிஹானவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் உதுஹியா கொடுக்க நியத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ பேத்துக்கும் யா அல்லாஹ் அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. நோய் இல்லாத, கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இதில் பாடுபடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் கூலியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை சொர்க்கவாசியாக்குவாயாக. உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உம்மத்துடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக, முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் அங்கீகரித்து ஒப்புக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا.
أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل